நீங்க இத பத்தி பலமுறை யோசிச்சிருப்பீங்க. இந்த மேரேஜ் லைஃப்ப இப்படியே கன்டின்யூ பண்ண முடியுமா? இதுல ஏதாச்சும் ஃபியூச்சர் இருக்கா? இது வொர்க் அவுட் ஆகுமா? இல்ல டிவோர்ஸ் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆயிடலாமான்னு. இன்னைக்கு வீடியோல டிவோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள பத்தி தான் பேச போறோம். நிறைய மேரேஜ் லைஃப்ல பார்க்குற ஒரு காமனான பேட்டர்ன் என்னன்னா, ஒரே விஷயத்துக்காக திரும்ப திரும்ப சண்டை போட்டுட்டே இருக்கிறது. இந்த மாதிரி சண்டை நடக்கும்போது பார்ட்னர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தருக்கு நம்ம சொல்றதை இவங்க காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஃபீலிங் வரும். ரிலேஷன்ஷிப்குள்ள அவங்க ஒரு இன்விசிபிள் பர்சன் மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த ஃபீலிங் வந்துட்டாலே போக போக அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப நெகட்டிவா மாறிடும். சில நேரம் நேருக்கு நேர் பார்த்தா கூட பேசிக்க மாட்டாங்க. ஒரே வீட்ல இருந்தாலும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான தேவைக்கு மட்டும் ஆச்சு போச்சுன்னு பேருக்கு 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவாங்க. இந்த விஷயங்களை அப்பவே உட்காந்து பேசி சார்ட் அவுட் பண்ணாம அப்படியே விட்டா லாங் டேர்ம்ல அது மனசுக்குள்ள ஒரு பெரிய வெறுப்பா மாறி அப்படியே தங்கிடும். இது தொடர்ந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் போதுதான் உண்மையிலேயே இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா, நான் இங்க சந்தோஷமா இருக்கேனா, இதோட ஃபியூச்சர் என்ன ஆக போகுதோ மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகளோட ஆரம்பிக்கும். இதோட சேர்த்து இது எமோஷனலா ரொம்ப வலிக்கிற விஷயம். நிறைய பேர் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு முடிவெடுக்கிறதுக்கு காரணமே இந்த எமோஷனல் எக்ஸாஷன் தான். காலங்காலமா மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை பூட்டி வச்சு பழைய சண்டைகளுக்கு இன்னும் முடிவே வரல, அதுக்குள்ள அடுத்த சண்டை வருது. இந்த மாதிரி தொடர்ந்து ஹர்ட் ஆகி எமோஷனலா சுத்தமா டயர்ட் ஆகி போதுண்டா சாமி இதுக்கு ஒரு முடிவை கட்டிடலாம், அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் டிவோர்ஸ்ன்ற முடிவிற்கே வராங்க. டிவோர்ஸ் பண்றது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நம்ம பார்ட்னரோட நம்மளால செட் ஆகி வாழவே முடியல, எவ்வளவு சொல்லியும் அவங்க கிட்ட ஒரு மாற்றமும் இல்ல, நம்ம எவ்வளவு ட்ரை பண்ணியும் எந்த வித்தியாசமும் தெரியல, எப்பவும் எமோஷனலா ஒரு சஃபகேட்டிங் நிலையிலேயே வாழ்றோம்னா கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன்ல டிவோர்ஸ் பத்தி யோசிக்கலாம். ஆனா அந்த முடிவை வெறும் அவங்க மேல இருக்கிற ரிசென்ட்மெண்ட்னாலயோ இல்ல எமோஷனல் எக்ஸாஷன்லயோ எடுக்க கூடாது. இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு தெளிவான கிளாரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ஓகே இனி இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு மனசார புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த முடிவை எடுக்கணும். நம்ம டிவோர்ஸ் மாதிரி ஒரு பெரிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய சில கேள்விகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட், ஏன் இந்த சண்டை தொடர்ந்து வருது? உதாரணத்துக்கு வீட்ல எப்பவும் சண்டை வருது, அந்த பாத்திரம் கழுவாததா இருக்கலாம், இல்ல ஈரத்துண்டை பெட்ல போடுறதா இருக்கலாம், குழந்தைய ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகாததா இருக்கலாம். பார்க்கறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சின்ன சில்லி மேட்டர் மாதிரி தான் தெரியும். ஆனா அது வெறும் சர்ஃபேஸ் லெவல் விஷயம் மட்டும்தான். நம்ம கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா வெறும் அந்த பாத்திரத்தை கழுவி வைக்காததால மட்டும் அங்க சண்டை வரல. அதற்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணம் என்னன்னா, வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் ஒருத்தியே ஒருத்தனே தனியா பாக்குறேன், உங்ககிட்ட இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கல, இங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பே இல்லைன்ற அந்த ஏக்கமும் அன்மெட் எமோஷனல் நீட்ஸும் தான் அந்த ரிப்பீட்டட் ஃபைட்ஸா மாறுது. அதனால ஃபர்ஸ்ட் இந்த சண்டை ஏன் நடக்குதுன்னு யோசிங்க. இன்னும் ஆழமா போய் 2 பேர்ல யாரோட எமோஷனல் நீட் இங்க மீட் ஆகாம இருக்கு, அதனாலதான் இந்த சண்டை வருதான்னு யோசிச்சு பார்க்கறது ரொம்ப நல்லது. அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி சண்டைகள் வரும்போது நம்ம காட்டுற கோபம் உண்மையிலேயே அந்த சிச்சுவேஷன் மேலதானா இல்ல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பாஸ்ட் வூண்ட்ஸ் ஏதாச்சும் ட்ரிகர் ஆகிறதுனாவா? உண்மையில அங்க நடந்த விஷயம் பெருசா இருக்காது, ஆனா அது குத்துன இடம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற ஏதோ பாஸ்ட் வூண்டா இருக்கும். அந்த நேரத்துல நம்ம இவ்வளவு ரியாக்ட் பண்ணணும் என்ற அவசியமே இருந்திருக்காது. ஆனா நம்ம பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒரு பெயின்ஃபுல் வூண்ட் இங்க ட்ரிகர் ஆகிறதால தான் இது பெரிய சண்டையா மாறுது. மூணாவதா நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டிய விஷயம், நம்ம ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கம்யூனிகேஷன் இருக்கான்றது தான். சண்டை நடக்கிற அதே நேரத்துல உடனே பேசி ரொம்ப லாஜிக்கலா பேசி அதை சால்வ் பண்றது கஷ்டம். ஏன்னா அந்த டைம்ல நம்ம இமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைகளை பேச சான்ஸ் அதிகம். ஆனா 2 பேரும் கொஞ்சம் கூல் ஆனதுக்கு அப்புறம், சரி உனக்கு எதனால ஹர்ட் ஆச்சு, எனக்கு இதனால தான் ஹர்ட் ஆச்சு, என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான், உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கான்வர்சேஷன் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான்னு யோசிங்க. அடுத்ததா நம்ம பார்ட்னரோட இமோஷனல் நீட்ஸ் என்னென்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா, அதுக்காக நம்ம ஏதாச்சும் எஃபர்ட் போட்டிருக்கோமான்னு யோசிங்க. இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க கேட்டு பார்க்கும்போது உங்க ரிலேஷன்ஷிப்ல எந்தெந்த ஏரியால நீங்க மிஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நிறைய கப்பிள்ஸ் தங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை தனியாவே சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிரச்சனை வரும்போது இமோஷன்ஸ் ரொம்ப ஹையா இருக்கும். நம்ம எப்பவும் ரியாக்டிவ் மோட்ல தான் பேசிட்டு இருப்போம். நான் சொல்றது தான் சரி, என் சைடு மட்டும்தான் நியாயம் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணதான் அந்த டைம்ல ட்ரை பண்ணுவோம்.
அதனால சண்டை நடக்கிறப்பவோ இல்ல அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ரிசென்ட்மெண்ட் பீரியட்லயோ பேசி தீர்க்கறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம என்னதான் ட்ரை பண்ணினாலும் அதுல பெரிய மாற்றமே தெரியாம போகும். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம பார்க்கக்கூடிய பெஸ்ட் ஆப்ஷன் தான் கப்பிள் தெரப்பி. இந்த மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ப்ரொஃபஷனலா படிச்ச ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு தேர்ட் பர்சனா இருப்பாங்க. ரெண்டு பேரோட சைடையும் கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எங்க ஒர்க் பண்ணணும், உங்க கம்யூனிகேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த ஏரியாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. கப்பிள் தெரப்பின்னு சொன்ன உடனே எல்லா மேரேஜையும் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை. ஒரு தெரபிஸ்ட் முன்னாடி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க டிவோர்ஸ் என்ற முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை பாசிபிலிட்டி இருந்தா எந்தெந்த ஏரியால எப்படி ஒர்க் பண்ணலான்னு கைடன்ஸும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சீங்கன்னா உப்பம்ல நம்ம கிட்ட கப்பிள் தெரபிஸ்ட்ஸ் இருக்காங்க. அதற்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கோம், நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சில மேரேஜ் லைஃப்ல நம்ம சரி பண்ணக்கூடிய விஷயங்களால தான் சண்டையே வரும். ஆனா சில மேரேஜை நம்மளால ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதை எண்ட் பண்றது தான் நல்லது. ஆனா நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். டிவோர்ஸ் என்ற முடிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது எனக்கு இப்போ இருக்கிற கஷ்டத்தினாலேயோ இல்ல சோர்வினாலேயோ மட்டும் எடுத்த முடிவில்லை, எனக்கு முழுமையான ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் எடுத்த முடிவு தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிளாரிட்டி சேஞ்சஸ் எவ்ரிதிங். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம டீம் ஆஃப் சைக்காலஜிஸ்ட் ஒரு ஃப்ரீ ரிலேஷன்ஷிப் அசஸ்மெண்ட் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.